பாருடி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. உன் இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க முடியாது. என்ன நினைச்ச என் தங்கச்சியை பத்தி? அவளை தெருல நிக்க விட்டு குடுமையா வெட்டி இருப்பியா? உமர் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கீர, ஏன் அவளுக்கு வேற அண்ணன் தம்பி எல்லாம் இல்லையா? அவங்க வீட்டுக்குலாம் போவாம நம்ம வீட்டுக்கு என்னத்துக்கு வந்திருக்கா? இவ்வளவு நேரமா அவ என்ன பண்ணுனான்னு தெரியுமா உமருக்கு? என்னடி பண்ணுனா? அத்தாடி ஆத்தா, என் மைனிகாரி சுயரூபத்தை காட்டுதாள. சாவி கொத்த வாங்கி என் மவ கையில குடுக்கலாம்னு பார்த்தா வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுவோம். உங்களுக்கு ஆட்டத்தை கலைச்சிட வேண்டியதா. எடி சுப்பு, உனக்கு ஆப்பு வைக்கிறதுல இருந்து நீ தப்பிச்சிருடி. தப்பிக்கிறதுலாம் சரிதான், ஆனா என் மைனிகாரி என்னத்தை போட்டு புலம்பிட்டு கிடக்கா எங்க அண்ணன் கிட்ட. ஆனாலும் பரவாயில்ல, எங்க அண்ணன் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி தான் பேசினான். இடி சுக்கு காப்பியும் பச்சியும் வாங்கிட்டு வரலன்னு என் தங்கச்சி கோவப்படுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? ஆமா, இப்ப சுக்கு காப்பியும் பச்சியும் தான் முக்கியம். நான் என்னத்த சொல்லிட்டு கிடக்கேன், உமர் தங்கச்சி கோவப்படுவாளான்னு நான் கோவப்பட்டு இருப்பேனா? அதானே, நான் எங்க யார் வீட்டுக்கு போனாலும் அது வேணும் இது வேணும்னு கேட்கவே மாட்டேனே. எதை கொடுத்தாலும் வாங்கி தின்னுக்கிட்டு நான் பாட்டுக்கு பேசாம இருப்பேனே. இடி யாமிட்டி, உனக்கு இவ்வளவு நாளா நமக்கு சொந்தக்காரங்க பந்தக்காரங்க யாரும் இல்லையேன்னு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் என் தங்கச்சி வரா. வந்த உடனே மைனி சம்மந்தி சண்டையே ஆரம்பிச்சுட்டேட்டி. பாவம் என் தங்கச்சி, எவ்வளவு பாசம் இருந்தா இத்தனை வருஷம் கழிச்சு அவ என்ன தேடி வந்திருப்பா. பாரு, உமர் தங்கச்சி பிராணத்தை கேட்கறதுக்கு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. ஒண்ணுமே புரியலையே, என் மைனிகாரி என்ன விஷயம் சொல்லுதானே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உமர் தங்கச்சி பண்ண காரியத்துக்கு மர்மவ எப்படி அழுதா தெரியுமா? என்னடி சொல்லுத? மர்மவா அழுதாளா? ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. எடி விஜி, என் சொக்க தங்கமே. எடி விஜி, என் சொக்க தங்கமே. உன் மாமங்காரன் வந்துட்டான்டி. ஏம்மா, மாமா வந்துட்டாங்களா? சுக்கு காப்பியும் பச்சி வாங்கிட்டு வந்தாங்களாமா? எடி சுக்கு காப்பி கடையை அடைச்சு போட்டாவலாம். மாமே ஒண்ணும் வாங்கிட்டு வரல. என்னம்மா சொல்லுதா? ஒண்ணும் வாங்கிட்டு வரலையா? அப்புறம் என்னத்துக்குமா சிரிச்சுக்கிட்டே ஓடி வரா? எடி மக்கா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதியா? அழுதுனாவா? நான் என்னத்துக்கு அழ போறேன்? எடி நல்லா யோசிச்சு சொல்லு, நீ அழுதியோ? ஏம்மா, அழவே இல்லம்மா. நான் உங்ககிட்ட எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன், நல்லா சிரிச்ச முகமா அங்க வீட்டுல இருக்கணும், இப்படி உம்முன்னு இருக்க கூடாதுன்னு. பாரு, உங்க அத்தை எவ்வளவு வருத்தப்படுதாவோ தெரியுமா? என்னம்மா சொல்லுதா? எடி சொல்லுதே, முதல்ல நல்லா சிரிச்ச முகமா இரு. ஏமா சொல்லுமா, அத்தை மாமா வீட்டுல நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் அழவே இல்லையே. பாரு, நான் எவ்வளவு சந்தோஷமா காபி போட்டுட்டு இருக்கேன். எடி எனக்கு அது தெரியும் டி. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உம்முன்னு இருந்தவளுக்கு உங்க அத்தைக்காரி ஒன்ன பார்த்திருப்பான்னு நினைக்கேன். நீ ஏதோ கவலைப்பட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுட்டா அவளுக்கு. அதுக்கு மாமங்காரங்கிட்ட எப்படி மர்மம் அழுதான்னு எவ்வளவு கவலைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காவோ தெரியுமா? அப்படியாம்மா? நான் ஏதோ ஒண்ணு சொல்லி ஆள வச்சுட்டேன் போலுக்கு நினைச்சுக்கிட்டு மைனி ஆமலேகும் கோவத்துல இருக்காவோ. என்னமா சொல்லுத? அத்தை உன் மேல கோவமா இருக்காவளா? ஆமாட்டி, நான் தான் ஒண்ணு ஏதோ சொல்லி யாசிவிட்டேன். அதனாலதான் நீ மனசு வருத்தத்தோட பிள்ளை இருக்கா போலுக்கு நினைச்சுக்கிட்டு மைனி ஆமல கோவத்துல இருக்கா பத்துக்க. அத பத்தில நீ ஒண்ணு வருத்தப்படாத, அதெல்லாம் பாசமான கோவம் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் பத்தியா, அந்த பாசத்துலயாக உங்க அத்தை அப்படி பேசுதாவோ. இனிமேல் அத்தை முன்னாடிலாம் உம்முன்னு இருக்க கூடாது, என்ன நல்லா சிரிச்ச மகமா இருக்கணும். என்ன மக்கா? சரிம்மா. என்ன காப்பி குடிக்கியா? வேண்டாம் முட்டி, எனக்கு இப்ப மனசே நிறைஞ்சு போய் கிடக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் குடிக்கேன். நீ வேணா அந்த செம்புல ஊத்தி குடி. சரிம்மா. ஐயோ, என் மைனிகாரி எங்க மேல என்ன பாசமா இருக்கா. நான் நினைச்ச மாதிரி நாங்க வந்த காரியம் சீக்கிரமா நல்லபடியா முடிஞ்சிரும் போலுக்க. முதல்ல நான் பயந்தேன், என் மைனிகாரி இவ்வளவு கோபமா பேசுதாளேன்னு. ஆனா என் மக மேல என்ன பாசமா இருக்காவோ. என் மைனிகாரி பாசமா கோபப்படாத, என் ரெண்டு கண்ணால நான் பார்க்கணும். மர்மவா அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லுத. நீ இங்க வந்து நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. மர்மவளை போய் முதல்ல பாருடி. என்ன மைனி, கவலைப்படாதியோ. மர்மவ நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட தான் இருக்கா. இங்க பாரு, எனக்கு வர கோவத்துக்கு எதுக்கிட்டி இப்படி சத்தம் போட்டு கிடக்க? என்ன நடந்ததுன்னா சொல்லலாம். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு சத்தம் போட்டு கிடந்தா எனக்கு என்ன தெரியும்? சொல்லுவேன் கேளு. ஒரே பாச போராட்டமாலாம் இருக்கு. ஐயோ ஐயோ, இப்படி எங்க அண்ணனும் மைனியும் பாசமா இருப்பாவோன்னு தெரிஞ்சிருந்தா நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேனே. உமர் தங்கச்சிக்கும் தங்கச்சி மவளுக்கும் சாப்பாடு போடுன்னு சொன்னேன்ல. ஆமாட்டி, ஊர்ல இருந்து வந்திருக்காவல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வச்சு கொடுன்னு சொன்னேன். அதத்தான் சொல்லுவேன். ஆமா, மீன் கறியும் பொரிச்ச மீன் மேல நமக்கு விருந்து வச்சாவோ. அப்போ மலரே, இது மலரே, அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா குழம்பு வேணுமான்னு கேட்டு கொடு. என்ன? சரிங்க தே, எனக்கு லேசா தலை வலிக்க மாதிரி இருக்கு பத்துக்க. அதனால நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கேன். என்ன? சரிங்க தே, நீங்க போய் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் இவங்களை கவனிச்சுக்கிடுவேன். சரி மருமோள. அம்மா
அம்மா சாப்பிடுங்க, என்ன ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? என்ன சொன்ன? அம்மாவா? நான் என் மவளுக்கு மட்டும்தான் அம்மா. நீ என்ன ஆன்ட்டினே கூப்பிடு. அம்மா அதுக்குல்ல, இப்பதானே சொன்னேன் என்ன அம்மான்னு கூப்பிடாதன்னு. அதுக்குல்ல ஆன்ட்டின்னு நான் சொன்ன மாதிரியே என்ன கூப்பிடு. என் மருமகளுக்கு உங்க முறைய பார்த்தா நீங்க அம்மா முறை தானே, அதனாலதான் அப்படி கூப்பிட்டா. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு சொல்லணும் மைனியா. என் மவளை தவிர வேற யாரும் என்ன அம்மான்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது பார்த்துடுங்க. அதைத்தான் அப்படி சொன்னேன். ஏதே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி மருமோளை, என்னனாலும் என்ன கூப்பிடு. என்ன நான் தூங்கல மாட்டேன், சும்மா தான் போய் படுத்திருக்கேன். சரிங்க தே. ஏய் அப்பா, மருமோளை ஒரு விஷயம் சொல்ல விட மாட்டேக்காளா? என் மைனிகரி உடனே வந்துட்டாளா? அப்படி சொல்லாத இப்படி சொல்லாத, அது நியாயம் இல்ல இது நியாயம் இல்லைன்னுகிட்டு. ஏய் அப்பா பாப்பா, ஊர் உலகத்துல இல்லாத மாமியா மருமவ தான். ஏமா, நாமளே பல வருஷம் கழிச்சு உங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். நீ இதுக்குமா இப்படி கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா? அந்த அக்கா இப்போ ஒன்னு அம்மானு கூப்பிட்டதுல உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? பேசாம இருட்டி, எனக்கு விருப்பம் இல்லைன்னா கூப்பிடக்கூடாதுதான். நீ பேசாம சாப்பிடு. என்ன ருசியா இருக்கு ஏமா, மீன்கறி என்ன ருசியா இருக்கு பத்தியம்மா. உப்பு உரப்பு புளிப்புன்னு டாப்பு டக்கரா இருக்குல்ல. நீ நம்ம வீட்டுல உப்பு எரிப்பு இல்லாம சப்புன்னு வைப்ப. இப்ப இந்த குழம்பு என்ன ருசியா இருக்கு தெரியுமா? 2 தட்டு சோறு கூட தின்னு விடலாம் போலுக்கம்மா. எடி ரொம்ப தான் பேசாத என்ன. நான் உப்பு சப்பு இல்லாம குழம்பு வைக்கேன்னு சொல்லுதேன், அதை தின்னுகிட்டு தானே இப்படி மாடலா வளர்ந்துருக்க. என்னம்மா மாடலா வளர்ந்துருக்கேன்னு சொல்லுதியா, இல்லைன்னா மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன்னு சொல்லுதியா? நான் என்ன தட்டி சொன்னேன், நீ சும்மா இப்படி பாராட்டிட்டு கிடக்காத. அங்க ஏற்கனவே மாமியா மருமகளும் அவ்வளவு ஒத்துமையா கிடக்காளுவா. நீ வேற குழம்பு ருசியா இருக்கு கூட்டு ருசியா இருக்குன்னு சொல்லி இன்னும் பெருமையை ஏற்றி விடாத. எங்க ருசியா இருக்கு? ஒரு உப்பு இல்ல புளிப்பு இல்ல எரிப்பு இல்ல, சப்புன்னு தானே இருக்கு. ஏமா, நீ வைக்கப்பட்ட குழம்பு விட நல்லதாமா இருக்கு. பேசாம இருட்டி, சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, இந்த சோறு குழம்பு ஆக்குனது யாரு? நான் தான். சமையல் நான் தான் பண்ணினேன். மீன் குழம்பு பொரிச்ச மீன் எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? வாயில வைக்க கழியில. இவன் என்னமா இப்படி பேசுத? பேசாம இருட்டி, நீ வாயே திறக்கப்படாது. நீ சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். அத்தை மாமாலாம் குழம்புல நல்ல ருசியா இருந்ததுன்னு நல்லா சாப்பிட்டாங்களே. அப்ப நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? உங்க அத்தையும் மாமாவோ நீ மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒன்னும் சொல்லிருக்க மாட்டாவோ. இருக்கதை அப்படியே தின்னுட்டு பேசாம போயிருப்பாவோ. என்ன இருக்கல்ல என் மவா மீன் கறி வச்சான்னா 8 வீட்டுக்கு மணக்கும். என்ன ருசியா இருக்கும் தெரியுமா? ஒரு தட்டு சோறு திங்கப்பட்டவெல்லாம் 2 தட்டு சோறு திம்பாவோ. அவ்வளவு ருசியா குழம்பெல்லாம் வைப்பா. இதென்ன பொரிச்ச மீனா? அவளும் கருகி போய் கிடக்கு, வாயில வைக்க ஆவல. சரி, நம்ம அங்க அண்ணன் வீட்டுக்கு பல வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். நம்மளும் ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னா நாங்க பாட்டுக்கு தின்னுகிட்டு இருக்கோம். வேற என்ன செய்ய? ஆமா, கொஞ்சம் தள்ளி நில்லு. என்னாச்சு? கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொல்லுதம்ல. ஆமா, இந்த கட்டில பீரோ எல்லாம் உனக்கு சீதனமா கொடுத்ததா? ஆமா, எங்க ஆச்சி எனக்காக வாங்கி கொடுத்தது. ஏதோ வாட்ட உடசலா இருக்க மாதிரிலாம் இருக்கு. இல்ல கட்டிலும் பீரோவும் புதுசு மாதிரி தெரியலையே. ஏதோ பழைய ஆக்கர் கடையில வாங்கிட்டு வந்து பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரிலாம் இருக்கு. நான் அவளுக்கு தியாக்கு மரத்துல பீரோவும் தியாக்கு மரத்துல தான் கட்டில செஞ்சு கொடுப்போம்மா. அப்புறம் வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜுன்னு வீடு பூரா பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அடிக்கிற மாட்டேன். எம்மா எடி பேசாம இருட்டி, நீ தட்டை பார்த்து சோத்த தின்னு. பிள்ளைதான் நின்றுகிட்டு இருக்கால, குழம்பு தீந்துட்டு இன்னொரு நேரம் கேட்கலாம். முதல்ல சாப்பிடுட்டி, சோறு நல்லா அள்ளி எடுத்து தின்னு. ஏம்மா, நீ தேவையில்லாததை பேசிட்டு கிடக்க பத்துக்க பாருட்டி. எது தேவை உள்ள பேச்சு எது தேவையில்லாத பேச்சுன்னு எனக்கு தெரியும். நீ சோத்து திங்க வெளியே பாரு. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? கட்டிலு பீரோ. எங்க அம்மா பேச அந்த அக்காவுக்கு முகமே மாறி போயிட்டு. என்னத்த சொன்னாலும் திருந்த மாட்டா எங்க அம்மா. ஒண்ணு தெரியுமா உனக்கு? என் மருமகனுக்கும் என் மவளுக்கும் தான் 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. என்னது 10 பொருத்தமும் பக்காவா இருக்கா? என்ன இருந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் என் மவதான் இந்த வீட்டுக்கு மகாராணி. பாத்தியா நீ? எங்க அண்ணனும் என் மைனியும் என் மவகிட்ட என்ன பாசமா பேசினவன்னு. எங்க அண்ணனே என்கிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிருந்தான், என் மவனுக்கு உன் மவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நின்னா தெரியுமா? ஆனா நாங்க இந்த பக்கம் பல வருஷமா வரல பத்தியா. அதனாலதான் எல்லாம் தலைகீழ மாறி போயிட்டு. என்ன செய்ய? தலைகீழ மாறினா என்ன? அதான் இப்ப நாங்க வந்துட்டோம்ல. என் மவளை பார்த்த உடனே எங்க அண்ணனுக்கு என்ன முகத்துல சந்தோஷம் பாத்தியா? வாடியே போய் சுக்கு காப்பியும் பச்சியும் வாங்க போறேன்னு போயிட்டான் பாத்தியா? அவ்வளவு பாசம் என் மவ மேல. நீ என்ன தட்டுல சோறு போட்டு கொடுத்துருக்கேல்ல, இந்த மாதிரியே விருந்தலுக்கு சோறு போட்டு கொடுப்பாவோ? இந்நேரம் என் மவளா இருக்கணும். தலவாழை இலைய அப்படியே விரிச்சு 10 நிமிஷத்துல 10 வகையான கூட்டு பொரியலோட நடக்கிறது ஊறது தாவறது பறக்கிறதுன்னு எல்லாத்தையும் கறி குழம்பு கூட்டு பொரியலாக்கி தலவாழை இலையில வரிசையா அடுக்கிருப்பா. எங்க மைனிகாரிக்கும் அப்படியாப்பட்ட மருமகளை தான் ரொம்ப பிடிக்கும் பத்துக்க. ஆமா, என்ன கழுத்துல கையில எல்லாம் ஒரு நகையே காணல? உங்க அம்மா எத்தனை பவுன் போட்டாவளோ உனக்கு? அது வந்து
இத்தனை பவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு போட்டிருக்காவோ அப்படிதானே? என் மவளுக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்கத்தாலேயே அலங்கரிச்சிருப்பேன். எல்லாம் நடக்கதானே போகுது. ஒரு 10 ரூபாய்க்கு மோதிரம் வாங்கிட்டான்னு கேட்டா கூட வாங்கி தர மாட்டேன் எங்க அம்மா. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்கத்தால அலங்கரிச்சிருப்பாளா? நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. ஓவரா பேசுதா. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியல. நீ நிறைய நகைய போட்டுட்டு வந்திருந்தேன்னா சுபாஷ் உன்னை கூட்டிட்டு போயிருப்பான் வெளிநாட்டுக்கு. அதான் நீ போட்டுட்டு வரல பத்தியா, அதான் உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டான். என்ன நடக்குங்க? நான் என்ன பாவம் பண்ணினேன்? எம்மாடி மலரு, சொல்லுங்கம்மா. இல்ல இல்ல ஆண்டி, இப்பதான் நம்ம வழிக்கே வந்திருக்க. அப்புறம் உங்க அம்மா தோட்டம் துறவுன்னு ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களா? அது வந்து நீ பேச்சுல இழுக்கும் போதே தெரியுது ஒரு சொத்து பத்து ஒண்ணு இல்லன்னு. எனக்கு இருக்கிறது ஒத்தைக்கு வரும் மாவதான். எங்களுக்கு வீடு தோட்டம் துறவு வயலுன்னு ஏகப்பட்ட சொத்து கிடக்கு. எல்லாம் என் மவளுக்கு தான். என் மவ அந்த வீட்டுக்கு வந்த நேரம் எங்க அண்ணன் கோடீஸ்வரன் ஆயிருவான். என்னம்மா நான் சொல்றது புரியுதுல்ல? அடுப்புல பால் வச்சிருக்கேன், பால் பொங்கிரும். நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். போமா போ. பால் பொங்கி சிந்திர கூடாதுல்ல. அப்போ அழுதுகிட்டு போற மாதிரி இருக்கு. ஏமா என்னடி பாருமா, நீ பண்றது பூரா சரியில்லை பாத்துக்க. சரி எது தப்பு எதுன்னு எனக்கு தெரியுமட்டி. நீ சின்ன பிள்ளை. ஆமா நான் சின்ன பிள்ளை தான். ஆனா நீ எரும மாடு எனக்கு வளர்ந்துருக்கிய. உனக்கு புத்தி இல்ல, அறிவு இல்ல. அதெல்லாம் எனக்கு இருக்கிறதுனாலதான் நீ என் மவளா வந்து பிறந்திருக்க. தெரிஞ்சுக்க. அதுதான் நான் செஞ்ச பாவம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உலகம் புரியாதவன். இவளுக்கு மட்டும் தினுசாதான் பிரச்சனை வருது. எங்க இந்தாங்க காஃபி. கொண்டா சின்ன பொண்ணு. ஒரே தலைவலியா இருக்கு. என் தங்கச்சி எப்படி பேசலான்னு பாத்தியா சின்ன பொண்ணு? கொஞ்சமாவது அறிவு இருக்கு அவளுக்கு. நானும் அக்கறையா அவளுக்குன்னு மருந்து வாங்கி கொண்டு கொடுத்தா அதை குடிச்சுக்கிட்டு உடம்ப சரி பண்ணதுக்கு இல்ல, வாய்க்கு வந்தபடி 1008 பேசிட்டு இருக்கா பத்தியா? ஆமாமா, தங்கச்சி 1008 பேசினா இவர் 1009 பேசுவார. எப்பா இவங்க பிரச்சனையில நம்ம தலையிடக்கூடாதுப்பா. அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு கேட்காரு. ஆனா போன வாரம் தானே சொன்னாரு என் தங்கச்சியை பார்த்தே பல மாசம் ஆச்சு, எங்க வீட்டு பக்கமா அவ வரவே இல்லை. அதனால அன்னைக்கு ஆபீஸ்க்கு மத்தியானம் மேல லீவ் போட்டு என் தங்கச்சியை பார்த்துட்டு வந்தேன், சிக்கன் பிரியாணி எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. இப்ப எப்படி எல்லாம் பேசுறாரு பாரா. நம்ம கிட்ட இப்ப அவளை பத்தி குறை சொல்லுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தங்கச்சி தங்கச்சின்னு உயிரை விடுவாரு. நமக்கு என்னத்துக்குப்பா? என்ன சின்ன பொண்ணு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, காப்பி ஆறிட போகுது, குடிங்க. காப்பி எதுல? காப்பியவாத அவன் நிம்மதியா குடிக்க விடுதாளா? அவன் என்ன பச்சை பிள்ளையா? ஒரு காய்ச்சல் மண்டின்னு ஏதாவது மாத்திரை மருந்து வாங்கி தின்னுக்கிட்டு மாமியா வீட்டுல இருக்க வேண்டியதுன்னு உடனே அங்கிருந்து பொட்டியை கட்டிட்டு இங்க வந்திருக்கா. என்ன சின்ன பொண்ணு என்ன சொல்லுத? ஆமாங்க, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். அதுவும் மரகதக்கா இருக்காவோ, அவங்க முன்னாடி வச்சே எப்படி எல்லாம் பேசுதா பாத்தியா? அந்த அக்கா நம்ம குடும்பத்து மேல ஒரு பெரிய மரியாதையை வச்சிருக்காவோ. இப்ப என்ன நினைப்பாவோ? ஆமா ஆமா, இல்லாட்டாலும் இவர் குடும்பத்தை பத்தி யாருக்குமே தெரியாதுல்ல. என்ன சின்ன பண்ணி சொல்லுதா? ஆமாங்க, ஆமா ஆமா, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். எதுக்குமே திருப்பி பதில சொல்லாம ஆமா ஆமான்னு ஆமா சாமி போடுற வேண்டிதான். என்ன சின்ன பண்ணி எந்திரிச்சிட்டா? உட்காரு. இல்லங்க, அத்தை சப்பாத்தி போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால மாவு பிசைஞ்சு வச்சுட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு. ஆமா சாமி, போட்டது எவ்வளவு நல்லது தெரியுமா? இல்லன்னு வச்சுக்கேன், இந்த நேரம் அவ தங்கச்சியை பத்தி நான் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டேன் அவ்வளவுதான். அப்புறம் அவ 2 பேரும் பேசிக்கிட்ட சமயம் உன் மைனிகாரி உன்னை பத்தி இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு இவரே என்னை பத்தி போட்டு கொடுப்பாரு. நமக்கு எதுக்கு வீண் வம்பு? போய் சப்பாத்தியே போடுவோம். என் சம்மந்திகாரி தலையில சப்பாத்தி கட்டையா போடுவோம். திமிரு பிடிச்சவா, சீக்கிரமா மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதானே? நான் அந்த மலர் பிள்ளைகிட்ட பேசும்போது என் மைனிகாரி இல்ல இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா அவளுக்கு நேர்ல நின்னு பார்த்த மாதிரில சொல்லிட்டு இருக்காவோ. ஒருவேளை வீட்டுக்குள்ள கேமரா ஏதாவது வச்சிருந்திருப்பாவளோ? என்ன ஓய் உமர தங்கச்சி இப்படி எல்லாம் பேசலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளை கூப்பிட்டு 4 மிதிய கொடுத்து தேர்லதிக்கு போறதுக்கு இல்லாம இப்படி கண்ண உருட்டிட்டு முழிச்சிட்டு நிக்கிறீ. எடி எடி என்ன ஏட்டி ஏட்டி நடக்கிறீ? என் மர்மவ கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வரலாம். ஆனா அவ கவலைப்பட்டு இப்படி அழுதுகிட்டு இருந்தான்னா அதுக்கு காரணமானவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். யாத்தாடிய பைனிகரி மின்னல் வேகத்துல பொறிஞ்சு தள்ளுதாவோ. அப்போ மர்மவான்னு சொன்னது யாமவளே இல்லையா? அவ மர்மவளையா சொன்னாவோ. என்ன போய் பாத்துக்கிட்டு இருக்கீரி? அந்த சூனியக்காரிய தரன்னு காலை பிடிச்சி இழுத்து வெளியே தூக்கி போடும். நானும் தலைவலின்னா கொஞ்ச நேரம் படுத்திருக்கலாம்னு படுத்திருந்தேன். ஆனா நான் ஒண்ணும் தூங்கல. அங்க அவ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டுச்சு. நானும் சும்மா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கவோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு மலர் சத்தத்தை காணலையா, அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அவ ரூம்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவகிட்ட என்ன மக்கா ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் விளாவரியா விளக்கமா சொன்னா.
இங்க பாரு போய் இப்ப நான் சொல்றதை கேட்டுக்கிடும். இனி ஒரு நிமிஷம் கூட அவ அந்த வீட்ல இருக்கக்கூடாது. நீரே முடிவு பண்ணிக்கிடும். நீர் இந்த வீட்ல இருக்கணுமா இல்லன்னா அவ அந்த வீட்ல இருக்கணுமான்னு. மலர் என்கிட்ட அழுது என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும் போதே உமரு தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் பார்த்தேன். நல்ல சோத்த உருட்டி உருட்டி முழுங்கிட்டு கிடந்தா. வந்த கோவத்துக்கு அந்த நிமிஷமே அவ தின்னுகிட்டு இருந்த தட்டத்துக்கு அவ தலையில அடிச்சு வெளியே துரத்தி இருப்பேன். ஆனா அவ அதே பெரிய விஷயமாக்கி அப்படியே நீலி கண்ணீர் வடிப்பல்ல உங்ககிட்ட என் மைனிகாரி இப்படி பண்ணிவிட்டானே என்ன அடிச்சு துரத்தி விட்டானேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாள்ல. அந்தால நீரும் என்னமோ தங்கச்சி வானத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரிலாம் நீர் என்கிட்ட சண்டைக்கு வருவீரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவளை பேசாம விட்டேன். கலகக்காரி கலகக்காரி இவெல்லாம் ஒரு மனுஷியா? அவளும் ஒரு பிள்ளைய பெத்துக்கிற வச்சிருக்கா. அப்ப இந்த பிள்ளை வாழ்க்கை கெட்டு போகணும்னு எப்படி நினைச்சிருக்கா பாருங்க. நம்ம மருமவளை துரத்தி விட்டுட்டு அவ மவளை இந்த வீட்டு மருமவள் ஆக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். இந்த யோசனையோட தான் இவமர தங்கச்சிங்க வீட்டுக்கு வந்திருக்கா. ஆமா என்ன திடீர்னு கமலா சத்தம் பயங்கரமா கேக்கு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்கக்கூடாது சொல்லிவிட்டேன். ஆமா ஓஹோ மைனி சமந்தி மாதிரி சண்டையா? கமலா தான் இவ்வளவு நாளும் மைனி சமந்தி மாதிரி யாரும் இல்லாம சண்டை படாம அவையிலே இருந்தா. அவ சம்மந்திகாரி எங்கனையோ இருந்து எத்தனையோ வருஷம் கழிச்சு வந்தான்னு சொன்னாவோ. யாத்தாடி இப்பமே சண்டைய போட ஆரம்பிச்சுட்டாவளா? நடக்கட்டு நடக்கட்டு. நானும் இவ்வளவு நேரம் போவலையான்னு அந்த தெருவு போய் இந்த தெருவுக்குமா நடையா நடந்துட்டு கிடந்தேன். சரி இந்த திண்ணையில ஒரு வாரமா உட்காருவோம். இல்ல இல்ல இங்க நின்று எட்டி பாப்போம் யார் யாரு எப்படி எப்படி சண்டை போடுதா ஒண்ணு. நமக்கு இன்னைக்கு நல்ல நேரம் போகும். நமக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல சொந்தக்காரவி எல்லாம் நம்மள வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடும்போது இவெல்லாம் எங்க போனா? அப்ப சொல்ல வேண்டியதுனே எங்க அண்ணனையும் மைனி எதுக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்துதேன்னு. அப்ப இல்லாத பாசம் அண்ணன் மேல இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். நம்ம மருமக கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அந்த பிள்ளை மனசு வருத்தப்பட அளவுக்கு பேசி வச்சிருக்கா. சொல்லு போய் என்ன முழிச்சுக்கிட்டு இருக்கீரு? நம்ம என்ன சொத்து பத்துக்கோ நகை நட்டுக்கு ஆசைப்பட்டு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணினோம். பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். நமக்கு மனுஷால் தான் வேணும். ஆனா இப்படியாப்பட்ட மனுஷால நமக்கு அவசியமே இல்ல. அவசியம் இல்லன்னு இவ்வளவு வருஷமா நம்ம குடும்பத்தை எல்லாம் விட்டு தள்ளி இருக்கோம். மவளை கூட்டிட்டு வந்திருக்கா. மவளை அப்படியே நம்ம மவனுக்கு கெட்டி வைக்கிறதுக்கு சாதி கொத்த வாங்கி மவகிட்ட கொடுக்க போறாளாம்ல. இவெல்லாம் ஒரு மனுஷியா? இப்படி எல்லாம் பேசுறது கேட்டு எனக்கு அவ்வளவு எரிச்சலா வருது. இப்படி கண்ண உருட்டிட்டு முழிக்கிறதுக்கு இல்லாம உமரு தங்கச்சி பிடிச்சி தர தரன்னு இழுத்து வெளியே தூக்கி போடும். நடு தெருவுல நிக்க விட்டு அவ கொண்டைய நறுக்காம விட மாட்டோம்ல. ஆத்தாடி ஆத்தா நம்ம சூச்சபத்தை கண்டுட்டாளையா? என் மைதிகாரி கண்டுட்டாளே. எங்க அண்ணன் வேற நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்தா வந்த உடனே இப்ப அப்படியே கோவத்துல கொந்தளிக்க மாதிரிலாம் நின்றுட்டு இருக்கான். நாம ஏதாவது ஒண்ணு பேசி எடுத்து எங்க அண்ணனை சமாதானமாக்கிடணும். சுப்பு இடி சுப்பு சுப்பு ஆப்பின்னுகிட்டு என்ன என்ன அண்ணனாவது நொண்ணனாவது என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என்ன மைனி உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். ஆனா ஆமா நாம நினைச்ச மாதிரி மைனி சமந்தி மாதிரி சண்டைதான். பாத்தேளா போய் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டிருக்கா. மைனி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மைனி. பின்ன என்ன சுப்பு ஒளிஞ்சு நின்று கேட்டிருக்க? தப்பு உன் மேல இல்லன்னா நீ நேர்ல வந்து என்கிட்ட பேசியிருக்க வேண்டியதானே? அது என்ன ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்கற வேலை? அதானே நல்ல கேளு. அப்படி எல்லாம் சொல்லாதே. எங்க வீட்டு மருமக கிட்ட உனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு? எவ்வளவு சாமர்த்தியமா நீ பேசியிருக்க. நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டு அந்த பிள்ளை கோவப்பட்டு கவலைப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருவா. அந்த நம்ம மவளை நம்ம அண்ணன் மவனுக்கு கட்டி வச்சு மகாராணி ஆக்கிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கியோ? உன் நினைப்புல தீய வைக்க எதடி ரெண்டு பேரும் சண்டை போடுதாளுவோ. அவ அங்க ஒருத்தி கண்ணீரை விட்டு கதறதா தெரியுது. ஆனா என்ன ஏது பேசவன்னு சரியா காதல விட மாட்டேக்க. நாங்க சாப்பிட்டு இருக்கும் போது உன் மருமக கிட்ட இப்படி எல்லாம் பேசுனது உண்மைதானே? பாத்தீங்களா போய் எவ்வளவு தைரியமா சொல்லுதானே. நீங்க நினைக்க மாதிரி நான் ஒண்ணு என் மவளை உங்க மவனுக்கு கெட்டி வைக்கணுங்கிற எண்ணத்துல அந்த பிள்ளைகிட்ட நான் அப்படி பேசல. சும்மா ஒரு ஜாலிக்குதான் அத்தம்மாவே மாமாமாவேன்னு பேசுவோம்ல அப்படிதான் பேசுதே. ஆனா உங்க மருமவதான் அதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து தப்பா எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. எங்களை பத்தியும் தப்பா சொல்லியிருக்கா. வாய முடிடி செவுட்ட பேத்துறோம்பத்துக்கா. இனி ஒரு நிமிஷம் என் மருமகளை பத்தி ஏதாவது ஒண்ணு சொன்ன அப்புறம் இருக்கு உனக்கு. உன்னை தரன்னு இழுத்துட்டு போய் தெருவுல போடுறதுக்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா தங்கச்சிங்கிற ஒரு நினைப்புலதான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். என் மருமகளாட்டி உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லியிருக்கா. நல்ல கேளு. நாங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போதெல்லாம் எங்களை உங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா இப்ப என் மகன் வெளிநாட்டுல போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அண்ணனை தேடி ஓடி வந்திருக்கா. அப்படித்தானே? அப்படியெல்லாம் சொல்லாதே. ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்கா அவளுக்கு. என் மைனிகரி புளிக்க முடிய பார்த்தாலே பயமாத்தா இருக்கு. ஐயோ கடவுளே என்ன செய்ய? எங்கன்னே முழிக்க முடிய பார்த்தாலும் பயமாத்தா இருக்கு. அவன் கையை வாங்கிட்டு நிக்கிறத பார்த்தாலும் பயமாத்தா இருக்கு. எங்கடா அடிச்சு துவைச்சிருவானோன்னு. ஒரு 2-3 நாள் கழிச்சாவது அந்த பிள்ளைகிட்ட பேசி இருக்கலாம்.
நாமளும் சரி தனியா நின்று சாப்பாடு வைக்கலாம்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் ஊசு பேத்தி விட்டுட்டேன். ஆனா கடைசி அது எனக்கே ஆப்பா வந்து முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. இப்ப என்ன செய்ய? என்ன அண்ணனாவது நொண்ணனாவது வெளியே போட்டி மரியாதையா உன் மவளை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருப்பதுக்க. இல்லன்னு வச்சுக்க உன்னை அடிச்சே துரத்தி விடுவேன். ஜாக்கிரதை. விளையாட்டுக்கு பேசினாலாம் சும்மா ஜாலிக்கு பேசினாலாம். வீட்டை விட்டு வெளியே போட்டி. என்ன என்ன நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே. நான் எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடயும் இங்க நான் வீட்டுக்கு வரலனே. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தானே நானே இங்க வந்தேன். என்ன முக்கியமான விஷயம்? என் மருமவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திக்கிட்டு உன் மவளை இந்த வீட்டு மருமவளாக்கலான்னு தானே? மைனியா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டே. மைனியா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டே. நான் இத்தனை நாளா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த ஒரு உண்மையை சொல்லிட்டு போலான்னு தான் மைனியா நாங்க உங்க வீட்டுக்கே வந்திருக்கேன். என்னது உண்மையா? உன் வாயில இருந்து வரப்பட்ட அவ்வளவு பொய்னா சரியான கலகக்காரி கோல் முட்டிக்காரி. யாத்தாடி கமலாக்கு என்ன கோவம் வருது? கலகக்காரி கரகட்டக்காரின்னு சொல்லிட்டு நடக்கா. இங்க பாரு, உன்கிட்ட நாங்க எதுவும் பேசுறதுக்கும் நீ என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கும் எங்களுக்கு விருப்பம் இல்ல. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. இடி கொஞ்சம் கேளுனே. நான் சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் நல்ல காது கொடுத்து கேளுனே. என் மவ விஜய் இருக்காளே. சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சூட ஒரு கப் காப்பியை குடிக்கிறதுக்கு என்ன ருசியா இருக்கு. என்ன என் மவ விஜய் இருக்காளே. என்னது விஜயா? எங்கம்மா இன்னத்துக்கு என்ன பத்தி பேசிட்டு இருக்கா? என் மவ விஜய் நான் பெத்த பிள்ளை இல்லனே. என்னது பெத்த மவா இல்லையா? உன் வாயால நீ 1000 போய் சொல்லுவட்டி. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போவதுக்க. என்னை உண்மைதானே. நான் ஒண்ணும் போய் சொல்லல. விஜி நான் பெத்த பிள்ளை இல்லனே. எங்க அம்மா கிட்ட பைத்தியம் கீட்டி பிடிச்சு வச்சா என்ன பேசிட்டு இருக்கா? இல்ல என்ன உளறிட்டு கிடக்கா? எடுத்து வளர்த்த பிள்ளை தானே அவ. என்னது? நான் எடுத்து வளர்த்த பிள்ளையா? அப்ப இதுக்குதான் எங்க அம்மா அடிக்கடி உன்னை குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாளோ? அப்படின்னா விஜய பெத்தவங்களோட குடும்பம் இந்த ஊர்ல தானே இருக்காவோ? இந்த ஊர்ல இருக்காவளா? என்ன சொல்லுதா சுப்பு? ஆமாண்ணே. இத்தனை வருஷமா இந்த உண்மையை நான் மனசுல வச்சு பூட்டி வச்சிருந்தேன். இனிமேல நான் சொல்லாம இருக்க முடியாதுன்னு தானே நான் விஜய் இந்த ஊருக்கு கூட்டிட்டே வந்தேன். யாத்தாடி இந்த சில்லாட்ட என்னதான் சொல்லுது?